முரளி வணக்கம். நான் பேசுறது கேக்குதுங்களா முரளி? கேக்குது, சொல்லுங்க சார். முரளி, இந்த இந்த இதுல முக்கியமா இவர் இந்த மேய்ச்சலுக்கு மலைப்பகுதிகளுக்கு போகக்கூடிய இந்த மலை மாடுகள், இந்த வளர்க்கக்கூடிய மாடுகள், இந்த 3 கிலோமீட்டருக்கு உள்ள இருக்கிறவங்க ஆடு மாடு வளர்க்காதீங்க, அதுக்கு மாறாக கோழிகளை வளருங்க அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய இந்த ரெக்கமெண்டேஷன், ஆலோசனை, இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இல்ல, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இந்த அறிக்கை. நான் படிக்கல, எனக்கு ஒரு காப்பி கொடுங்க. நம்ம கண்டிப்பா இதுக்கு ஒரு பெட்டிஷன் போடலாம். ஏன்னா இந்த மாடுகளை மேய்க்க கூடாது என்பது சொல்லிவிட்டு மதுரை உயர்நீதிமன்ற கிளையினுடைய ஒரு உத்தரவுங்க இது. கண்டிப்பா நம்ம அதுக்கு அப்பீல் போடலாம். கண்டிப்பா அதுக்கு அப்பீல் போடலாம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இந்த மாடுகளை மேய்க்க கூடாது. நம்ம மலை மாடு என்று ஒரு ஜாதி இருப்பதால் தான் ஜல்லிக்கட்டு என்ற விஷயமே நடைபெறுகிறது. ஜல்லிக்கட்டுக்கு ஏற்ற வகை மாடு மலை மாடு. இதெல்லாம் நம்ம சங்க காலத்துல இதிகாசத்துல எல்லாம் எடுத்து ஆவணங்கள்லாம் கொடுத்து சொல்ல வைக்கணும்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் சொல்றேன். இப்ப 40 இடத்துல தமிழ்நாட்டுல வனத்துக்குள்ள ட்ரெக்கிங் ஆரம்பிச்சிருக்காங்க. அது எவ்வளவு கெடுதலை ஏற்படுத்தும் தெரியுமா உங்களுக்கு? ஓகே. அதாவது இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வெள்ளிங்கிரிங்கிற இடத்துல மலை இருக்கு சார், மேல ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு மக்கள் போவாங்க. அவங்க போற மாதம் பாத்தீங்கன்னா பிப்ரவரி மார்ச்ல தான் போவாங்க. 2 மாசம் போயிட்டு அதோட நின்றும். ஏன்னா அதுக்கப்புறம் குளிர் ஜாஸ்தி ஆயிரும், வனவிலங்குலாம் அதிகமா வரும் சொல்லிட்டு அந்த நிறுத்திடுவாங்க. அது பாதுகாப்பு விஷயமா நிறுத்தப்பட்டது. இதுக்காக ஒருத்தர் வழக்கம் தொடர்ந்தாரு. இல்ல, எங்களுக்கு அதிக நாள் போக வேணும், எங்களுக்கு உத்தரவு கொடுங்கன்னு நீதிமன்றம் விசாரிச்சுட்டு 4 மாசம் போங்க, 12 மாசத்துல அப்படின்னு ஒரு உத்தரவும் போட்டுச்சு. அங்க என்ன பிரச்சனை, அங்க ஒரு ஐதீகம் இருக்கு. அந்த கோயிலுக்கு போறவங்க அங்க ட்ரெஸ் எல்லாம் விட்டுட்டு வந்துடணும் அங்கே அப்படின்னு. இதனால அந்த 2 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப 4 மாசம் ஆயிருக்கு. அது சேரும் குப்பைகளை அகற்றுவதற்கு ஆள் இல்லை. அந்த குப்பைகள் வனத்தை கிட்டத்தட்ட சேதப்படுத்தி சீரழித்துக் கொண்டிருக்கிறது. ஓகே. அடுத்த விஷயம், இப்ப என்ன பண்ணிருக்காங்க, 12 மாசமும் அதை திறந்து விட்டாங்க இந்த ட்ரெக்கிங் மூலமா. ஓகே. மூணாவது விஷயம், அங்க வெறும் பன்னி மட்டும் கிடையாது, புலி இருக்கு, சிறுத்தை இருக்கு, யானைகள் இருக்கு. எவ்வளவு பெரிய டேஞ்சரஸான விஷயத்த கேஷுவலா பைத்தியக்காரத்தனமா அறிவித்து ஓபன் பண்ணி விட்டுருக்காங்க. அங்க போறவங்க ட்ரெக்கிங், நான் சில வீடியோ எல்லாம் வச்சிருக்கேன். அந்த ட்ரெக்கிங் போறவங்க சிலவங்க பாத்தீங்கன்னா ஒருத்தரும் நல்லா குண்டா புஷ்டியா இருக்காங்க. நாய் தரத்தினாலே அவங்களால ஓட முடியாது. புலி சிங்கத்தெல்லாம் பார்த்தா அப்படி ஸ்தம்பிச்சு நின்றுவாங்க, அதை அடிச்சு கொண்டு போயிடும். அந்த மாதிரிதான் விஷயம் நடக்க போகுது. இந்த மாதிரி ஒரு சீரழிவை அரசு முன்னெடுத்திருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த ஈகோ டூரிசம் என்று ஒண்ணு இருக்கிறது. அதுவும் இதே மாதிரிதான். வனத்துக்குள் கிட்டத்தட்ட கூத்து குமார் உள்ளே இருக்கும் நீர்நிலைகளில் குளிக்கிறது, அங்க சோப்பு போட்டு இந்த ட்ரெக்கிங் எல்லாம் உள்ள விட்டோடனே ஃபர்ஸ்ட் திங் நம்ம ஆளுங்க தான் வைப்பாங்க, போக ஆரம்பிச்சிருவாங்க. லோக்கல் கவுன்சிலர் வருவாரு. அப்ப நல்ல இடமா காமி, சரக்கு அடிக்கணும் அப்படிம்பாரு. இடத்த ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. பாட்டில் அங்கேயே குடிச்சு சார் சொன்ன மாதிரி உடச்சிட்டு வருவாங்க. ரெண்டாவது, மான் ஏதாவது கிடைக்குமா அப்படிம்பாங்க, கறி. என்ன இது நடக்குது நம்ம ஊர்ல? ஒண்ணும் இதெல்லாம் எதாச்சும் நடக்குது இல்ல சார். பைசன் கிடைக்கும், பைசன் கறி கொடுப்பாங்க. ஆக மொத்தத்துல வனத்தை முற்றிலுமாக சீரழிக்கும் ஒரு முயற்சி தான் இதெல்லாம். அது மட்டும் இல்லாம இது ரெகுலரா போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த பாதைகளில் கமர்ஷியலா கடை போடவும் ஆரம்பித்து விடுவார்கள். ஓகே. சோ இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு சீரழிவை நீ செய்துவிட்டு விவசாயிகளின் ஒரு பிரச்சனையை நீ முன்னெடுத்து அதுக்கு தீர்வு காணாமல், என்ன மாட்டை மேய்க்கக்கூடாது, பன்னியை கொல்லக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீ சொல்லிட்டு வந்தீங்கன்னா இது நியாயமே கிடையாது. இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு காணொலி, இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் டிபேட். நம்ம எப்ப பார்த்தா அரசியல் தான் பேசிட்டு இருக்கோம். அதனால ஒரு உண்மையான மக்களின் பிரச்சனையை முன்னுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. இந்த வீடியோ எல்லாம் அரசும் அரசில் இருக்கும் அமைச்சர்களும் பார்த்தால் அவர்களுக்கு புரிதல் வரும். அதற்கு அப்புறம் அவர்கள் வனத்துறை அதிகாரிகளை கேள்வி கேட்பார்கள். இந்த மாதிரி இத்தனை விஷயம் இருக்கு, இதெல்லாம் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க கேட்பாங்க. ஓகே ஓகே. முரளி, எனக்கு ஒன்று சொல்லுங்க. நாம இந்த டிஸ்கவரி சேனல் எல்லாம் பார்க்கும்போது தெரியுது, ஒருவேளை இந்த புலியோ சிறுத்தையோ இந்த காட்டு பன்னியை துரத்துதுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவு எளிதாக புலியால கூட இந்த காட்டு பன்றியை வேட்டையாட முடியல. அது அவ்வளவு பிச்சுக்கிட்டு ஓடுதுன்னு வச்சுக்கோங்க. புலி சிறுத்தையோட வேகமா ஓடுது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அரசாங்கம் சொல்லுது 3 கிலோமீட்டருக்கு உள்ளார நீங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு தகவல் சொல்லுங்க, நாங்க புடிச்சிட்டு போறோம்னு சொல்லிட்டு. 3 கிலோமீட்டர் தாண்டி வந்தாங்கனாலும் எங்களுக்கு நீங்க தகவல் சொல்லுங்க, நாங்க அப்ப சுட்டு பிடிப்போம்னு சொல்லிட்டு. சார், இது கண்ணு வைக்கிற நேரத்துல காணாம போயிருது சார். இதை எப்படி சார் பார்த்துட்டு இது எங்க போனது என்ன ஏதுன்ட்டு பின்னால போய் என்ன ஜிபிஎஸ் போட்டு பின்னால போயா சார் பார்த்து இந்த தகவலை கொடுக்க முடியும்?
இது எப்படி இந்த மாதிரி முட்டாள்தனத்தை திரும்ப திரும்ப அரசு செய்து கொண்டு வருகிறது. இதேதான் அந்த நாய்கள் கருத்துடை விஷயத்துல. ஒரு நாய் வந்து முன்ன வந்து நாய் எடுத்துட்டு போய் கொல்லலாம்னு இருந்துச்சு. இப்ப என்ன, அந்த நாய் உங்களை கடிச்சா அந்த நாயை கொண்டு போய் ஒரு காப்பாத்துல வச்சுட்டு 1 வீக் அப்சர்வ் பண்ணுவாங்க. அந்த நாய்க்கு ரேபீஸ் தொற்று இல்லை, உங்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு பிரச்சனை இல்லை, அபாயம் இல்லைன்னா திரும்ப கொண்டாந்து நாயை விட்டுருவாங்களா அதே இடத்துல. ஏன் இன்னும் 4 பேரை கடி அப்படின்னு. என்ன கோமாளித்தனமா இருக்குதெல்லாம். ஒரு கடிக்கிற நாயை அப்புறப்படுத்தணும், அதை கொண்டு போய் கொல்லலாம் என்று சட்டத்தில் இடம் இருக்கு. ஆனா அதை வச்சு ஒரு கோமாளி குத்தம். அதே மாதிரிதான் காட்டுப்பண்ணி என்பது சாதா பண்ணி பத்தி ஒரு நம்ம ஒரு பிலீஃப் இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் இருக்கு நினைக்கிறேன். பண்ணி மோதினால் அந்த வாகனத்தை விற்று விடுவார்கள். என்ன, ஏன்னா அது பண்ணிங்கிறது அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு மிருகம். அந்த மிருகத்துல காரோ ஏதோ மோதுனா அதை வந்து விற்று விடுவார்கள். அப்ப காட்டு பண்ணி வந்து அது மட்டும் இல்லாம அது கொம்பு வேற இருக்கு. அந்த கொம்பை விட்டு கிழிச்சுன்னா மனுஷன் அது ஜல்லிக்கட்டு காலைக்கிட்ட முட்டு வாங்குற மாதிரி. இந்த புரிதல் இல்லையா, இல்ல வேணும்னே இந்த மாதிரிலாம் காமெடி பண்றாங்களா தான் எங்களுக்கு சின்னத்துக்கு வந்து ஆச்சரியமா இருக்கும் இவர்கள் போடும் ஒவ்வொரு அறிக்கையும். அதனாலதான் சொல்றேன், அந்த அறிக்கையில் பல பிரச்சனைகள் இருக்கின்றது, பல தவறுகள் இருக்கின்றன. இதை நிவர்த்தி செய்வதை மீண்டும் நீதிமன்றத்தை நாம் நாடலாம். என்னுடைய